இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைவான எண்ணங்கள் உள்ளே வரும்போது குறைவான நம்முடைய குணாதிசயங்கள் எல்லாம் ஒளிந்து போகும். அப்போ நம்ம இப்படியும் யோசிக்க முடியும், ஒரு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத குறைவான காரியங்கள் வரும்போது நிறைவானது ஒளிந்துவிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வேதத்திலே அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தோம் என்றால், அப்போஸ்தலனாகிய பேதுருவை எடுத்துக்கொள்வோம் என்றால், அவன் குறைவுள்ளவன் தான். தன்னை குறித்தவன் சொல்கிறான், நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொன்னான். ஆனால் கர்த்தர் சொன்னார், நான் உன்னிடத்திலே வரும்போது நீ மீன்களை பிடிக்கிறவனாய் அல்ல, மனுஷர்களை பிடிக்கிறவனாய் உன்னை மாற்றுவேன். நிறைவான நான் உனக்குள்ளே வரும்போது, அவன் லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். ஆண்டவருடைய பரிசுத்தத்தை கண்டு, தேவனுடைய அற்புதங்களை கண்டு அவன் அவ்வாறாக சொன்னான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். ஏனென்றால் அந்த பேதுரு உலக பிரகாரமான எல்லாவற்றையும் தூக்கி எறிந்தான். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவானவைகள் வர வேண்டுமென்றால் குறைவானவைகள் ஒழிக்கப்பட வேண்டும். ஆனால் அதே வேளையில் நாம் யூதாஸ் காரியத்தினுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால், ஆண்டவரோடு கூட வாழ்ந்திருந்தவன் எப்பொழுது வேதபாரகர் பரிசேயர் ஆண்டவருக்கு விரோதமாய் திட்டம் தீட்டிய சதிகாரர்களோடு கூட அவன் தன்னுடைய தொடர்பை வைக்க ஆரம்பித்தானோ, அவனுடைய வாழ்க்கையிலே இருந்த நிறைவான குணங்கள் வெளியே போய் அவனுக்குள்ளே குறைவானவைகள் வர ஆரம்பித்தது. அந்த குறைவான தன்மைதான் அவனை இயேசுவை காட்டிக் கொடுக்க வைத்தது. இந்த கால வேளையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மிடத்தில் தேவனால் அனுப்பப்பட்ட வார்த்தைகள், தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? ஆண்டவருக்கு பிரியமான குணாதிசயம் காணப்படுகிறதா? இல்லை என்றால் நம்மிடத்தில் இன்னும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத குறைவானவைகள் இருக்கிறதோ? குறைவானவைகள் இருக்கும்போது நிறைவானவைகள் நம்மோடு கூட இருக்க முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் குறைவான வாழ்க்கை அழிக்க வேண்டும், கொல்ல வேண்டும், இதுதான் அவனுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் என்றைக்கு அவனோடு கூட இயேசு வந்தாரோ, ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், ஆண்டவரே, நீர் யார் என்று அவன் கேட்டபோது அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். ஆண்டவரிடத்தில் அவன் ஒரு கேள்வி கேட்டான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? இந்த கேள்வி ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற பதில், நீ பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொன்னபோது ஆண்டவருடைய கரத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆண்டவருக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்ததின் விளைவு, அவனிடத்தில் காணப்பட்ட இந்த குறைவான அழிக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் மாறி அவன் உருவாக்க வேண்டும், மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், ஆண்டவருக்காக வாழ வேண்டும். ஏனென்றால் அதே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். ஆலயங்களில் ஜெபித்தவர்களை அழித்து கொண்டிருந்த அவன் இப்பொழுது பிரசங்கிக்கிறவனாய் மாறிவிட்டான். இப்பொழுது அறிவிக்கிறவனாய் மாறிவிட்டான். அவன் ஆண்டவருக்காக எதையும் சகிக்க
ஆயத்தமாகிவிட்டான். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மிடத்தில் குறைவானவைகள் இருக்கலாம், நம்மிடத்தில் குறைவான சிந்தனைகள் இருக்கலாம், குறைவான செயல்கள் இருக்கலாம், ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவில் குறைவுகள் காணப்படலாம், ஆண்டவருக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் குறைவுகள் காணப்படலாம், ஆண்டவருக்காக நாம் சிந்திக்கிற சிந்தனையில் குறைவுகள் காணப்படலாம். இந்த குறைவுகளை ஒழித்து விட்டோம் என்றால் ஆண்டவருக்காக நாம் ஓடுகிற ஓட்டம் ஆச்சரியமாக இருக்கும், ஆண்டவருக்காக நாம் செயல்படுகிற செயல்பாடுகள் ஆசீர்வாதமாக இருக்கும், ஆண்டவரை குறித்து நாம் சிந்திக்கிற சிந்தனைகள் ஆசீர்வாதமாய் அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற ஆரம்பித்துவிடும். நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்கள் உள்ளத்திலே காணப்படுகிற குறைவானவைகள் ஒளிந்து நிறைவானவைகள் வரட்டும். குறைவானவைகளை நாங்கள் அடையாளம் கண்டு நிறைவான பாதையில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.